ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா என்னோட அனுபவத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிற போறீங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப பேர் குதிங்கால் வலியில அவதிப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது உங்களுக்கான வீடியோ தாங்க. எனக்குமேவும் ஒரு 6 மாசமா குதிங்கால் வலி இருந்துச்சுங்க. உட்காந்துட்டு அப்படி எந்திரிச்சு நடக்கும் போத பாத்தீங்கன்னா கால் கீழே ஊண்டவே முடியாதுங்க. செம வலி வலிக்கும். டக்குன்னு யாராவது வந்துட்டாங்கன்னா, அவங்க கூப்பிட்டாங்கன்னா எந்திரிச்சு போகவே முடியாதுங்க. அவங்க முன்னாடி எப்படி நம்ம காலை நொண்டி நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வலியும் தாங்கிக்கிட்டு ஓரளவுக்கு அந்த மாதிரிதான் நான் நடந்து போவேன். நானுமே எத்தனையோ டாக்டர், ஒரு 3-4 டாக்டர் பார்த்து மாத்திரை மருந்து சாப்பிட்டு கூட எனக்கு குதிங்கால் வலி விடவே இல்லைங்க. நான் குதிங்கால் வலியில கஷ்டப்படுறத பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க, இந்த பழத்தை சாப்பிடுப்பா, குதிங்கால் வலியே இருக்காதுப்பா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க என்ன பழம் சாப்பிட சொன்னாங்கன்னு வாங்க பார்க்கலாம். இந்த செவ்வாழை பழம் தாங்க என்னைய சாப்பிட சொன்னாங்க. கரெக்டா 30 நாளைக்கு நீ சாப்பிடுப்பா, உனக்கு கால் வலி வராதுப்பா, அந்த குதிங்கால் வலியே இருக்காதுன்னு சொன்னாங்க. நான் கூட அவங்க சும்மா சொல்றாங்களே என்னமோ நினைச்சிட்டு நான் சாப்பிட்டேங்க. சாப்பிட்டு கரெக்டா ஒரு 20-25 நாள்லயே எனக்கு குதிங்கால் வலி போயிடுச்சுங்க. எத்தனையோ மாத்திரை மருந்து சாப்பிட்டு கட்டிலேயே உட்காந்து கிடப்பேன், கால் வலிக்குதுன்ட்டு. அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுங்க. அந்த காலத்துல நினைக்கவே முடியாது. செம்ம கால் வலிங்க. இந்த மாதிரி இந்த வாழைப்பழத்தை நான் சாப்பிட்டேங்க. செவ்வாழைப்பழத்தை டெய்லி ஒன்னொன்னு நைட்னாலும் எடுத்துக்கலாம், இல்ல காலையில கூட எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரிதான் சாப்பிட்டேன். எனக்கு குதிங்கால் வலியே இல்லாம போயிடுச்சுங்க. இப்ப வரைக்கும் இல்ல. இப்பயுமே ஒரு 1.5 வருஷம் ஆயிடுச்சுது. இப்ப வரைக்கும் எனக்கு குதிங்கால் வலியே இல்லைங்க. இந்த மாதிரி குதிங்கால் வலி இருக்கிறவங்களுக்கு இந்த செவ்வாழைப்பழம் ஒரு நல்ல தீர்வுங்க. மிஸ் பண்ணாம நீங்க டெய்லி செவ்வாழைப்பழம் எடுத்துக்கங்க. உங்களுக்கு குதிங்கால் வலியே வராதுங்க. நீங்க உங்களுக்கு குதிங்கால் வலி அதுக்கப்புறம் விட்டுருச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேங்க. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. பாய்.